ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வெண்பொங்கல்ங்க. நீங்க வந்து இந்த பொங்கலுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கங்க. ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல், இல்ல கோவில் பிரசாதம் வெண்பொங்கல் அந்த மாரி என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொங்கல் இப்ப வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்ற அளவுல, நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. நீங்க பாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயா இந்த பொங்கல் செய்யலாம். அடிக்கடி கூட செய்வீங்க. ஏன்னா, பொங்கல் செய்யும்போது ஒரு டென்ஷன் இருக்கும். அடி பிடிக்குமா? என்ன செய்யும்? அப்படின்ற மாரி. இப்ப இந்த மாரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த பயமும் இல்ல. அடிக்கடி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இதுக்கு வந்துட்டு இப்ப நீங்க 1 டம்ளர் பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதே டம்ளர்ல தான் நீங்க வந்து பாசிப்பருப்பும் எடுக்கணும். எப்பவுமே வந்து பாசிப்பருப்பு வந்து சமமா தான் போடணும். அதாவது 1 டம்ளர்னா 1 டம்ளர் 100 கிராம் ரைஸ்னா 100 கிராம் பாசிப்பருப்பு கண்டிப்பா நீங்க சேர்க்கணும். அப்பதான் வந்து பொங்கல் வந்து டேஸ்ட்டாவே உங்களுக்கு இருக்கும். இப்ப வந்து 2த்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த அளவுக்கு ஊறுனா போதுங்க. ஊறணும்னு அவசியம் கிடையாது. நல்லா 2, 3 தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப தண்ணி தாங்க ரொம்ப மெயின் இது. நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். அதுக்கு வந்துட்டு நீங்க இப்ப 1 டம்ளர் ரைஸ், 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க அப்படின்னா, பாசிப்பருப்ப கணக்குல வைக்காதீங்க. ரைஸ மட்டும் கணக்குல வச்சுக்கங்க. நீங்க எந்த பாத்திரத்துல ரைஸ் எடுக்கிறீங்களோ, அதே பாத்திரத்துல 4 1/2 மடங்கு தண்ணி வைக்கணும். அவ்வளோதாங்க. அந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா, உங்களோட பொங்கல் வந்துட்டு அது ரொம்ப அப்படியே கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு பொங்கல் வந்து கிடைக்கும். இப்ப இதில வந்து தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். குக்கர்ல இந்த மெத்தட்ல நீங்க குக்கர வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பொங்கல் செய்றது ரொம்ப சுலபங்க. கிண்டி விடணும், அடி பிடிக்கும், எந்த டென்ஷனும் இருக்காது. உள்ள வந்து குக்கர்ல போடுறதுக்கு ஒரு தட்டு குடுப்பாங்க. அந்த தட்டு நல்லா மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, இப்ப நம்ம கிண்ணத்துல தண்ணி சேர்த்து வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் இதோட சேர்த்து, இந்த மாரி நல்லா ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா நீங்க விசில் போடுங்க. விசில் போட்டுட்டு 2டே விசில் தாங்க. 2 விசில் வந்தா போதும். ரொம்ப விசில்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. 2 விசில்ல கரெக்ட்டா வெந்திருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூப்பரா பொங்கல் ரெடி ஆயிட்டுருக்கும். இப்ப பாருங்க உங்களுக்கு பொங்கல் பார்க்கும்போதே தெரியும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட்டான பதத்துல இருக்குங்க. இந்த பொங்கல் வந்து இப்ப நம்ம வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப நம்ம வந்து பொங்கல் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணல வச்சிருக்கிறோம். இந்த வாணல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா, நீங்க வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். அப்படி நீங்க ஆயில் சேர்க்க விருப்பம் இல்ல அப்படின்னாக்கா, நீங்க வந்து நெய்யே சேர்த்துக்கலாம். கூட 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. இப்ப 2 டீஸ்பூன் அளவுக்கு நானு ரீஃபைண்ட் ஆயில், 2 டீஸ்பூன் வந்து நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா ஹீட் ஆணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு இப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதிலேயே வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதோடயே நல்லா பொரிஞ்சு வரணும். கடைசியா வந்துட்டு நம்ம இதிலேயே வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு, இந்த பெருங்காயம் தாங்க ரொம்ப வாசனையா இருக்கும் இந்த பொங்கலுக்கு. பெருங்காயம் சேர்த்துட்டு, இப்ப நம்ம வந்து இது வந்து பொங்கலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க 2டே விசில் தான் வச்சோம். சூப்பரா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தண்ணி வைக்கிறதுல தாங்க இருக்குது. இந்த தண்ணி மட்டும் நீங்க கரெக்ட்டா வச்சுட்டீங்கனாக்கா, உங்களுக்கு பொங்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். அதே சமயத்துல நீங்க எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பாசிப்பருப்பும் சேர்க்கணும். அப்பதான் பொங்கல் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாரி மெத்தட்ல நீங்க பொங்கல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. குக்கர்ல இந்த மாரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. அதே சமயத்துல ரொம்ப ஈஸியாவும் செய்திடலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.